வணக்கம் மக்களே, வெல்கம் டு நர்மி டாக்ஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, மகாபலி சக்கரவர்த்தியை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? அவருடைய பூர்வ ஜென்மத்தை பற்றிய கதையைத்தான் பார்க்க போகின்றோம். நெடுங்காலத்திற்கு முன்பு செல்வந்தன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். பணம் சம்பாதிப்பதில் திறமைசாலியாக விளங்கினான். ஆனால் சூதாடுவதிலும் பிற பெண்டிரை நாடுவதிலும் மிகவும் இழிந்தவனாக நடந்து கொண்டான். அவன் செய்யாத அக்கிரமங்களே இல்லை என்று கூட சொல்லலாம். ஒரு நாள் தாசி வீட்டிற்கு சென்றிருந்தான். அப்போது அவன் கைகளில் மாலையும் சந்தனமும் இருந்தது. செல்லும் வழியில் ஒரு கல் இடறி கீழே விழுந்து விட்டான். தலையில் பலமாக அடிபட்டதால் மூர்ச்சையாகி விட்டான். சிறிது நேரத்தில் சில்லென்ற காற்று முகத்தில் பட்டதும் அவனுடைய மூர்ச்சை தெளிந்தது. இந்த நிகழ்ச்சி அவன் மனதில் அபசகுணமாக பட்டுவிட்டது. எனவே விலை மாதுவின் மீது வெறுப்பை ஏற்படுத்தியது. இனிமேல் அவள் வீட்டிற்கு செல்லக்கூடாது என்று முடிவெடுத்தான். அந்த சமயத்தில் அவனது பார்வை எதிரே சற்று தூரத்தில் இருந்த சிவலிங்கத்தின் மீது பட்டது. உடனே எழுந்து சிவலிங்கத்திடம் சென்று தன் கையில் கொண்டு சென்ற சந்தனத்தையும் அந்த சிவலிங்கத்தின் மேல் பூசி மாலையையும் சமர்ப்பித்துவிட்டு வீட்டை நோக்கி நடந்து சென்றான். அவன் தகாத செயல்களில் ஈடுபட்டிருந்ததால் உடல் நலிவடைந்து மிக விரைவிலேயே மரணம் ஏற்பட்டு விட்டது. உயிர் பிரியும் போது காலதூதர்கள் இழுத்துச் சென்று யமதர்மராஜன் முன்னால் கொண்டு சென்று நிறுத்தினார்கள். அந்த செல்வந்தன் அதிகமான பாவ வினைகளை செய்திருப்பதால் நீ நீண்ட நாட்கள் நரகத்தில் கிடந்து உழல்வாயாக என்று யமதர்மர் கூறிவிட்டார். உடனே அவன், நான் என் வாழ்நாளில் பெரும் பாவங்கள் செய்திருக்கின்றேன் தான், ஆனால் ஒரு புண்ணியம் கூட செய்யவில்லையா, அதை சற்று பாருங்களேன் என்று கேட்டுக்கொண்டான். இதை கேட்டதும் சித்திரகுப்தர் ஏட்டை அலசி பார்த்தார். அதில் இவன் சிவலிங்கத்திற்கு ஒரு முறை சந்தனம் பூசி மாலை சாற்றி வழிபட்டது தெரிய வந்தது. அதன் பயனாக 3 நாழிகை நேரம் இவன் இந்திர பதவியை பெற்றுக்கொள்ளலாம், அதற்கு வாய்ப்புள்ளது என்று கூறினார். அப்படியென்றால் அந்த புண்ணியத்தின் பயனை நான் முதலில் அனுபவித்துவிட்டு பின்பு யமதர்மராஜன் சொன்னபடி நரகத்தை அனுபவித்துக் கொள்கின்றேன் என்று அந்த செல்வந்தன் வேண்டிக் கொண்டான். யமலோகத்தில் எல்லோரும் ஒருமனதாக ஒப்புக்கொண்டு விட்டனர். செல்வந்தன் அமராவதி தேசம் அழைத்துச் செல்லப்பட்டு இந்திரத்திற்கு முன்னே நிறுத்தப்பட்டான். தேவர்களின் குருவான பிரகஸ்பதி நடந்ததையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்திரனிடம், 3 நாழிகை நேரத்திற்கு உன் சிம்மாசனத்தை காலி செய்து இந்த செல்வந்தனிடம் தருவாயாக என்று கட்டளையிட்டதும் இந்திரனும் ஒப்புக்கொண்டு அவ்வாறே செய்தான். செல்வந்தன் இந்திர பதவியில் அமர்த்தப்பட்டான். தானம் கொடுப்பதால் அளவற்ற புண்ணியம் கிடைக்க பெறலாம் என்று தான் எப்போதோ கேட்டது அவன் நினைவுக்கு வந்தது. எனவே தனக்கு கிடைத்த 3 நாழிகை நேரத்தில் தன்னால் முடிந்த அளவு தான தர்மங்கள் செய்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்தான். உடனே அகத்திய முனிவரை அழைத்து ஐராவதம் என்கிற யானையை தானமாக அளித்தான். பிரம்மரிஷியான வசிஷ்ட முனிவருக்கு காமதேனு என்கிற பசுவையும், கௌடில்ய முனிவருக்கு கற்பக விருட்சத்தையும், காலவ ரிஷிக்கு சிந்தாமணி என்கிற சிறப்பு வாய்ந்த மணியையும், விஸ்வாமித்திரருக்கு உச்சைஸ்ரவம் என்கிற குதிரையையும், இன்னும் இது போன்ற இந்திரலோகத்தில் இருந்த சிறப்பு வாய்ந்த பொருட்களை எல்லாம் அந்த 3 நாழிகை நேரத்தில் இந்திர பதவியில் எல்லோருக்கும் தானமாக வழங்கிவிட்டான். 3 நாழிகை நேரம் கடந்துவிட்டது. தன் இந்திர பதவி முடிந்துவிட்டதும் அவன் யமராஜனிடம், இனி நான் நரகவாசத்தை அனுபவிக்க தயாராக உள்ளேன் யமதர்மராஜரே என்றான். ஆனால் யமதர்மராஜரோ சிரித்தபடி, நரகவாசத்தை இனி நீ அனுபவிக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் நீ இந்திர பதவியில் இருந்த 3 நாழிகை நேரத்தில் எந்த ஒரு சுகபோகத்தையும் அனுபவிக்காமல் நிரம்ப தான தர்மங்கள் செய்திருப்பதால் புண்ணியகதி கிடைத்திருக்கின்றது. இந்திரன் 100 அஸ்வமேத யாகங்கள் செய்தால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ அவ்வளவு புண்ணியம் உன்னை வந்து அடைந்து விட்டது. ஆகவே இனி நீ வீரோசனின் மகனாக பிறந்து மகாபலி
என்கிற பெயரில் கொடைவள்ளலாக விளங்குவாய் என்று வாழ்த்தினார்கள். பார்த்தீர்களா, 3 நாழிகை நேரம் தானம் செய்த புண்ணியம் பகவானுக்கே 3 அடி நிலம் கொடுக்கும் பேற்றை பலிச்சக்கரவர்த்திக்கு வழங்கியிருக்கின்றது. இதுதான் தானத்தின் சிறப்பு. எனவே தான தர்மத்தின் சிறப்பை அளவிடவே முடியாது. ஓகே மக்களே, பூர்வ ஜென்ம கதையை தெரிந்து கொண்டோம் அல்லவா? மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம். எனது இந்த நர்மி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.